ஐயோ, என்னது இது? வீடையும் பூட்டி லைட் டைம்ல ஆஃப் பண்ணிட்டாரு. இந்த மாமியார் கிளவி வந்ததுல இருந்து நமக்கு ஒரு ஃப்ரீடம் போச்சே. இந்த மனுஷங்கிட்ட நான் சொல்லிட்டு தானே போனேன், ராணி அக்கா வீட்டுக்கு பிறந்த நாளுக்கு போறேன்னு. வேலை பண்ணிட்டு தான் இருப்பேன் சின்ன பொண்ணு, நீ வந்து கதவை தட்டு அப்படின்னாரு. இப்ப பார்த்தா வெளியே லைட்டையும் ஆஃப் பண்ணி வீடையும் பூட்டிட்டுலாம் உள்ள இருக்காரு. அம்மா வந்ததும் இவருக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிட்டு. இதை இப்படியே விட்டா சரி வராது. இதுக்கு ஒரு பதம் பாத்திர வேண்டியதான். இப்போ வீட்டுக்குள்ள போனமே என்ன பண்ணதுக்கு? ஜன்னல் எல்லாம் வேற பூட்டி வச்சுட்டாரு. இல்லைன்னா ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு போயிருக்கலாம். அந்த பெட்ரூம்ல ஜன்னல் கம்பி கிடையாது, அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு உள்ள போலாம் ஈஸியா. இப்போ என்ன பண்றது? இவருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுப்பாரான்னு தெரியலையே. சரி, ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போம். என்னல உன் பொண்டாட்டி வண்டி சத்தம் தானே கேட்டு? ஆமாம்மா, சின்ன பொண்ணு வந்திருக்கா, வெளியே தான் நிக்க போல இருக்கு. ஏன் வெளியே நிக்க? அங்கனே படுத்து உறங்க போறாளா என்ன? இவ்வளவு நேரம் ஆச்சு வந்து கதவை தட்டி என்னன்னு கூப்பிட்டாலாமா? வீட்டுக்குள்ள வர இன்னும் நேரம் பத்தலையோ? அப்படி இல்லம்மா, போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. ராணி அக்காளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே, அதனால பிள்ளைங்களாம் சேர்ந்து கேக்கு கட் பண்ண போது என்னையும் கூப்பிட்டாவ, நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிதாம்மா போனா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டெய்லி 6 மணி 5 மணி ஆனா வீட்டை விட்டு வெளியே போறவ நைட்டு 10:30 11 மணிக்கு தான் திருப்பி வரா. இந்த நேரத்துக்கு இப்படி தானே போனான்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லி கேட்க சொன்னேன். நீ அதையும் கேட்கல. அவ நான் இருக்கும்போதே இப்படி பண்ணிக்கிட்டு திரியா. நான் இல்லைன்னா எலை இது சரி வராது. ஒன்றும் நான் இந்த வீட்டிலேயே இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த தனி கொடுத்தேன்னா எதுவும் வேண்டான்ட்டு நம்ம வீட்லேயே வந்து ஈரி. அவ இந்த ஊர்ல இருக்க போய் தான் இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு திரியா. இவ்வளவு நேரமா வெளியே நிக்கா. இன்னும் காலிங் பெல்லையே அடிச்ச மாதிரி தெரியல, உனக்கு ஃபோன் பண்ண மாதிரியும் தெரியல. அப்ப என்னத்தை யோசிச்சுட்டு இவ வெளியே நின்றுட்டு இருக்கா? வீட்டுக்கு இன்னும் வரலாமா இல்ல இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காளோ? இல்லம்மா, பக்கத்து வீட்டுல லட்சுமி அக்கா அவங்க மொவா மருமக எல்லாரும் சேர்ந்து தாம்மா போனாவ. அவங்களும் இப்பதான் வந்திருப்பாவெல்லாம் காணும். யாரு? லட்சுமி, அந்த பிள்ளை ஜனனி, பூமாரி இவங்க தானே? ஆமாம்மா, அவங்க கூட தான் போனா. அவங்க எல்லாம் 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னம்மா சொல்லுங்க? நான் போன் போட்டப்ப கூட லட்சுமி அக்கா கூட வரேன்னு தானே சொன்னா. நான் வெளியே நின்று பார்த்துட்டுல இருந்தேன். 9 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்து கதவையும் சாத்தி படுத்தாச்சு. இன்னும் ஓம் பொண்டாட்டிக்காரி வீடு வந்து சேரல. ஏன் நம்ம வீட்டுல உள்ளவங்க யாரும் மனுஷங்க இல்லையோ? நமக்கு படுக்காண்டமோ? இம்மா, இனிமே நான் அவளை கண்டிச்சு வைக்கமா? இல்ல இல்ல, இது சரிபடாது. நீ எல்லாத்தையும் எடு, நம்ம வீட்டுக்கே போவோம். இம்மா, அது அங்கிருந்து ஆபீஸ்க்கு போக கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? வாரத்துல 1 நாளோ 2 நாள் தானே ஆபீஸ்க்கு போனோம்னா அந்த டைம்ல நீ கார் எடுத்துட்டு போலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவளை இந்த ஊர்ல விட்டுருந்தா சரி வராது. நம்ம குடும்ப மானத்தை எல்லாம் எடுத்து விடுவா. என்ன மேடம் இப்பதான் ஃபோன் பண்ணுதாளோ? ஆமாம்மா, சின்ன பொண்ணாதான் இருக்கும். போ போய் கதவை திறந்து விடு. கணேஷ், இது எனக்கு சரிபடல. இப்படி 11 மணிக்கு வீட்டு பொம்பளை பிள்ளைங்க வெளியே போயிட்டு வர்றது சரியே கிடையாது. நம்ம வீட்டுல யாரும் இப்படி கிடையாது. இதுக்குதான் நான் படிச்சு சொன்னேன். நான் சொல்லுக பிள்ளைய கெட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு கேட்காம நான் கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்ன. நானும் சரின்ட்டு கெட்டி வச்சேன். நல்லாதான் இருந்தா. இப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. நான் இந்த வாட்டி வந்தப்போ அவ போக்கு சரி கிடையாது. வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டேங்க. ஒரு 2-3 நாள் கூட நின்னதுக்கு அப்புறம் தான் அவள் லட்சணமே எனக்கு தெரிய வருது. அம்மா, நான் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லேம்மா, நீங்க போய் படுத்துக்கோங்க. ஏன் நான் இதுல இருந்தா உனக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லம்மா, அது நீ உறக்க வருவன்னு சொன்னேல்ல. முதல்ல உன் பொண்டாட்டிக்காரி வரட்டும், அப்புறம் நான் போறேன். ஏங்க 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 ஃபோன் அடிச்சுட்டு எடுக்கவே இல்லை. இதுல தானே இருக்கீங்க. நான் வந்தேன்ல, வண்டி சத்தம் கேட்டு கொஞ்சம் வந்து கதை திறந்து விட வேண்டியதானே. எங்க போன சின்ன பொண்ணு நீ? எங்க கத்தாதீங்க, அத்தை காதல விழுந்துற போது. வாங்க, மெதுவா வந்து கதவை திறந்து விடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஜன்னலோட ஜம்ப் பண்ணி வரட்டா? வாங்கங்க, திறந்து விடுங்க. அத்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் படுக்கட்டு. ஏன் இல்லைன்னா மட்டும் எனக்கு தெரியாது. ஐயோ, பூச்சாண்டி. என்னது பூச்சாண்டியா? இல்லத்த, அது திடீர்னு பார்த்தனா பயந்துட்டேன். நீங்க இன்னும் படுக்கலையா? டெய்லி 9 மணிக்கு தான் படுத்துருவீங்க. இன்னைக்கு மணி 11 ஆகுது, இன்னும் படுக்காம இருக்கீங்க. அப்போ மணி 11 ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியும்? ஆமாத்த தெரியும். ஃபங்க்ஷன் முடியறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. சின்ன பொண்ணு, நீ அங்க இருந்து இங்க வரைக்கும் தனியாவா வந்த இந்த நேரத்துல? இல்லங்க, லட்சுமி அக்கா, ஜனனி, பூமாரி, நான், அந்த அண்ணே, ராமு எல்லாரும் இருந்தோம். பாரு எப்படி வண்டியா போய் பேசுறான்னு. ஐயா, போய் கிடையாது, நெஜம். அப்போ 9 மணிக்கு நான் பார்க்கும்போது லட்சுமி அங்க பிள்ளைங்க மருமக எல்லாரும் வந்ததை பார்த்தேன். ஐயோ, அத்தை கலவி பார்த்துட்டு போல இருக்க. சின்ன பொண்ணு, வந்து போய் பேசவும் ஆரம்பிச்சிட்டியா நீ?
எங்க என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம போய் சொல்லிட்டேன். வண்டியில தானே, அதனால அப்படியே சர்ருன்னு வந்துட்டேன். இப்படி அங்கிருந்து இங்க வரைக்கும் தனியா வந்திருக்கேன். இந்த நேரத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? இவளுக்குலாம் ஒண்ணுமே ஆகாது. இவளை பிடிக்கக்கூடிய பேய் பிசாசு திருடன் எதுவா இருந்தாலும் இவளை பார்த்து பயந்துதான் ஓட வேண்டியது. ஏ அம்மா, என்ன திட்டுவி? மாமியாருக்கும் நமக்கும் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி தானே இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. இவன் என்னத்தை மூட்டி விட்டாலோ. நானும் இவன் கெட்டிட்டு வந்ததும் எம்மா நல்ல பிள்ளையா இருக்க, நம்மளே தேடினாலும் இப்படி ஒரு மருமக கிடைக்க மாட்டான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் இவன் அண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும். ரைட்டு விடு, எவ்வளோ நல்லா மாட்டி விட்டுருக்கா. சின்ன பொண்ணு, ஏங்க இப்போ நீங்க கதவை திறந்து விட போறீங்களா இல்லையா? கதவை திறந்து விட மாட்டீங்கன்னா சொல்லுங்க, அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். போ போ, உங்க அம்மா வீட்டுக்கு போ. அப்பதானே உன் லட்சணம் என்ன ஏதுன்னு உங்க அம்மைக்கும் தெரியும். எதிர்த்து பேசிட்டே இருக்காத சின்ன பொண்ணு. பின்ன எப்படி பிடிச்சி வச்ச பிள்ளை மாதிரி சோஃபாலே இருக்கீங்க? எந்திரிச்சு வந்து கதவை திறந்து விட்டா தானே உள்ள வர முடியும். சரி விடுங்க, நீங்க எந்திரிச்சு வராண்டா, நான் இந்த ஜன்னல் வழியா குறுகிய உதிச்சு உள்ள வரேன். ஏமா தாயி, அங்க நின்னு தோலை, கதவை வந்து துறக்கேன். ஓகே ரைட்டு. ஏம்மா கதவை திறந்து விட்டுட்டு வரேம்மா. என்னன்னையா போய் தொலைங்க. பெரியவங்க நல்ல ஆளு விஷயம் சொன்னா கேக்குறது கிடையாது. இவளுக்குலாம் எங்கேயாவது போய் நல்லா அடிப்பட்டாதான் திருந்துவா. ஏம்மா இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கேம்மா. கிழிச்ச ஏம்மா படுக்கவா போறீங்க? வேற இதுல இருந்து உன் பொண்டாட்டி மூஞ்சி முறைய பாத்துட்டு இருக்க சொல்லியா? நான் படுக்க தான் போறேன். எப்படியும் வெளியே நல்லா தின்னு முழுங்கிட்டு தான் வந்திருப்பா. வச்ச கறியெல்லாம் வீணா போயிடும். எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வை. அவ வைக்க மாட்டா, நீ எடுத்து வச்சுட்டு படி. சரிம்மா. ஏன் தான் இந்த சின்ன பிள்ளை இப்படி இருக்காளோ? எங்க அம்மா வரும்போதாவது கொஞ்சம் திருந்தி இருக்கலாம். இப்ப இந்த வீடை காலி பண்ணி அவங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க. இப்ப என்ன செய்துக்கு? அங்க போனா அவ்வளவுதான், ரெண்டு பேரும் சண்டை போட்டு கடைசி டிவோர்ஸ்ல தான் வந்து நிக்கும். ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவம் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஏம்மா சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? நேத்து பேசி பேசி படுக்கும் போதே லேட் ஆயிட்டலாம். கூட கொஞ்ச நேரம் உறங்கிருக்க வேண்டியதானே? நமக்கு இந்த 4:30 5 மணிக்கு மேல 10 நிமிஷம் கூட படுக்க முடியாது. அதனாலதான் எந்திரிச்சு வந்து மூஞ்சி கழுவிட்டு உங்களுக்கு டீயை போட்டு வைப்போமேன்னு நினைச்சேன். அதுக்கு முந்தைய எந்திரிச்சிட்டியோ? ஆமாம்மா, இன்னைக்கு சிவராத்திரில உறக்கம் முழிக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால காலையிலேயே எந்திரிச்சு வீட்டுல விளக்கு பொருத்தணும் அப்படின்னு எந்திரிச்சு குளிச்சாச்சு. முடிய காய வைக்கிறதுக்கு வந்து விரிச்சு போட்டுட்டு நிக்கேன். இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கலாமா, அங்கே ஒரு 5:30 6 மணி போல் போகணும். காலையில் உள்ள அந்த இது பார்க்கணும்ல, அபிஷேகம் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம், முடிஞ்சா காலையில் போகலாம். என்ன நீ குளிக்கியா? உனக்கு சுடு தண்ணி எதுவும் வைக்கட்டா? வேண்டாம் ராணி, நான் வீட்டுக்கு போய் தான் குளிக்க போகிறேன். அதான் எந்திரிச்சு ஒரு டீயை தான் குடிச்சிட்டு அந்த கிளம்புவோன்னு நினச்சேன். அக்காவும் நந்தினியும் இன்னும் எந்திக்கலையே. அப்போ நிற்கவல்லாட்டி நாங்கள் 2 பேரும் மெதுவாக அந்த பஸ்ஸில் ஏதாவது போயிடுவோம். மொதல் பஸ் விடுவாள்ல, அதில் போயிடுவோம். அவங்க 2 பேரும் இங்கே நிற்காவனா நிற்கட்டு. எப்படி ராத்திரி போல உறக்கெல்லாம் முழிப்பீங்களா? இங்கே பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாவ, ஜாலியாக இருக்கும். அங்கே யார் இருப்பாவ? எம்மா நீ உறக்க முழிக்கியா? இல்லை ராணி, உறக்க முழிக்க முடியாது, கஷ்டம்தான். ஒரு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு கோயிலில் உள்ள பூஜையை பார்த்துட்டு அந்த போய் படுத்துருவேன். நாங்களும் படுத்துருவோமா? நந்தினின்னா இங்கே எல்லாம் இருக்க ஆசைப்படுவாளா? அதனால அக்காலும் நந்தினி இங்கே இருக்கட்டு. நான் அப்பா கூட மெதுவாக போயிடுவேன். சரியா? அப்படியா? சரிம்மா வா. நான் தேயில அடுப்பில் வச்சிருக்கேன். உனக்கு பாலை ஊற்றி சூடு பண்ணி தாரேன். நம்ம 2 பேரும் குடிப்போம். சரி வா. A few moments later. ஏம்மா இதுலயே இருப்போமா? வெளியே நல்ல பனி விழுவுனா, கொஞ்சம் வெயில் வந்துட்டுன்னு சொன்னா வெளியே போய் அந்த இதுல இருக்கலாம், சேர்ல இருக்கலாம். இன்னைக்கு நல்ல பனி விழுவு. ஆமா, வெளியில எல்லாம் என்ன இருக்க கிடையாது. இப்ப நான் முஞ்சிய கழுவ அந்த பைப்பை திறந்த மாதிரி இம்மா என்ன சில்லுன்னு தண்ணி வருது. ஆமாம்மா, அதுக்குதான் இவைய கிட்ட சொல்லி நான் வந்து இந்த பனிக்காலம் வந்ததுமே ஒரு ஹீட்டரை வச்சு விட்டுட்டேன். அதனால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சூடா வரும். லேசா தண்ணியை ஊற்றி அலம்பி குளிச்சிருவேன். சரிதானே? இதுல இருப்போம். என் மக்களை தலையை நல்லா தூத்துனியா? அப்புறம் காய்ச்சலி ஜலதோஷம்னு ஏதாவது வந்துடாம. ஆமாம்மா, நல்லா தூத்துனே. அதுக்கு தான் முடிய கொஞ்ச நேரம் விரிச்சு போட்டுட்டு அப்புறம் கொண்டே கிட்டோம்னு நினைச்சேன். ஏம்மா அப்புறம் வாங்கிட்டு ஒரு விஷயம் சொல்லணுமா? செல்வி எதுன்னு சொன்னாளா? இல்ல ராணி, நேற்று நான் வந்ததுக்கு அப்புறம் தானே அவ வந்தா. அவகிட்ட பேசவே இல்லை பார்த்துக்க. ஏன்டி என்ன விஷயம்? ராணி ஏக்கா கொஞ்ச நேரம் படுத்திருக்க வேண்டியதானக்கா, ஏன் எந்திரிச்சிட்ட? உறக்கமே வரல ராணி, அதான் எந்திரிச்சிட்டேன். நீங்க 2 பேரும் எந்திரிச்சிங்களா? அந்த அடுக்கலையில லைட்டு கிடந்து, அதான் நீங்க எந்திரிச்சிருப்பீங்கன்னு நினைச்சு அப்படியே வந்துட்டேன். சரி வாக்கா, இரு காஃபி போட்டு தரேன். இருக்கட்டு, நான் இன்னும் பல்லு தேய்க்கவே இல்லை. நான் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வந்து குடிக்கேன். செல்வி பிள்ளைகளும் எந்திரிச்சிட்டு எல்லாருக்கும் சேர்த்தே போனேன். சரிக்கா, அப்ப இரு. என்ன ராணி, அம்மாட்ட எதுவும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தியோ? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டா? முக்கியமான விஷயம் தாக்கா, ஆனா நீ கேட்க கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. இரு, நான் வாங்கிட்டேன்னு சேர்த்தே சொல்லுங்க. ஏம்மா நேற்று அண்ணனும் மைனியும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாவல்ல? ஆமா, பம்பி கிளம்புனவா அவங்க? அது இன்னைக்கு காலையில், நேற்று காலையில் ஒரு 4:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டாவ.
ஆனா போகும்போது ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டுட்டு போயிட்டாவம்மா. ஏன்டி என்ன விஷயம்? இம்மா அவங்க இங்க வந்தாலும் இந்த பிள்ளைங்க சத்தியாவும் சுவானியும் விளையாடிட்டு கிடந்தாவளா, ஏதோ பெருசா பொறுப்பு இருக்கிற பிள்ளைங்கள மாதிரி அவங்கள பார்த்து ஏமாந்துட்டாவளா என்னமோன்னு தெரியல. அவங்க ரெண்டாவது பையனுக்கு நம்ம சத்தியாவும் பொண்ணு கட்டிட்டு போனவம்மா. இது என்ன சொல்லுங்க? என்னம்மா நீ சிரிக்க? மாதிரி சிரிக்காம நல்ல பைலோட்டி ரெண்டு பேரும் நம்ம பிள்ளைய பொண்ணு கட்டிட்டு போயிருக்காவன்னா யாப்பி வருத்தப்படணும், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இம்மா சத்தியா சின்ன பிள்ளை இல்லாமா எப்படிமா அவளை பிடிச்சு கட்டி வைக்க முடியும்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க. ஆமா, இதுக்கு போயிட்டு வருத்தப்பட்டுட்டா இருப்பாவ. சின்ன பிள்ளையா? ஏன் சின்ன பிள்ளை? இப்பெல்லாம் பிள்ளைங்க காலேஜ் படிப்பு ஸ்டார்ட் பண்ண உடனே வீட்டுல மாப்பிள்ளைய பத்தி கட்டி வச்சிருவாங்க. உன் பிள்ளை 2வது வருஷம் போக போறா. மாப்பிள்ளை தானா தேடி வந்திருக்குட்டி, அதுவும் நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கு. 2 பேரை பத்தியும் நமக்கு தெரியும். பிள்ளைங்களும் நல்ல தங்கமான பிள்ளைங்க. 2வது உள்ளவன் ஏதோ நல்ல வேலையில தாண்டி இருக்கா. பேசாம நம்ம பிள்ளைய கட்டி வைக்கணும், கட்டி வச்சிரு. இம்மா வாங்கிட்டு போய் சொன்ன மத்தியா? அக்கா பாருக்கா அம்மையே என்ன சொல்லுகாவன்னு. இந்த செல்வி நேற்றுக்கு இப்படிதாக்கா சொல்லிட்டு இருந்தா, நமக்கு தேடி மாப்பிள்ளை வருது இந்த மாதிரி எப்போ நல்ல மாப்பிள்ளையே அமைஞ்சிடாது, அதனால பேசி முடிச்சாது வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கெல்லாம் சட்டை இன்னும் சின்ன பிள்ளையாதான் கண்ணுக்கு தெரியும். நீயே யோசிச்சு பாருக்கா, பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கலாம், இப்பவுமே அதுக்கு மனசுல கல்யாணம் அது இதுன்னு சொன்னா வருத்தப்படாதா? நான் 2 பிள்ளைங்களும் நல்லா படிச்சு வேலைக்கெல்லாம் போய் நல்லா சம்பாரிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆளாளுக்கு இப்படி சொல்லி என் மனசையே மாத்தி விட்டுருவா போல இருக்கு. ராணி, நான் சொல்லுன்னு தப்பா நினைக்காத. அம்மா சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. இவ என்ன இப்படி பேசுறா? இல்லைன்னா நான் எது சொன்னாலும் தையத்தக்கன்னு ஆடுவா. இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு. என்னக்கா நீ இப்படி சொல்லுக? ஆமா, என் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய அனுபவம் இருக்கு, அதனால நான் சொல்லுகேன். ஜனனியும் நான் இப்படிதான் வளர்த்தனேன். இப்பெல்லாம் கல்யாணம் வேண்டாம், இப்பதானே படிச்சு முடிச்சிருக்கா, அவன் இன்னொரு நல்ல வேலைக்கெல்லாம் போட்டும் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா நம்ம மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வைப்போன்னு இவ்வளவு நாள் விட்டேன். ஆனா அவன் எனக்கு என்ன பண்ணிட்டு போனா? எவனோ ஒருத்தனை பார்த்ததும் வாடியாச்சு. சொல்லு, ஏன் தப்பா நினைச்சுக்காத. என்னதான் பால் பிஸ்கெட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு வளர்த்தனாலும் தெரு நாயை பார்த்தா ஓடதான் செய்யும் வீட்டு நாய். இக்கா என்னக்கா இப்படி பேசுக? நீ தப்பா நினைக்காத ராணி, நான் பிள்ளைங்கள தப்பு சொல்லல, பொதுவா சொன்னேன். என் வீட்டுல ஒருத்தி இப்படி பண்ணலாம், அதுக்காண்டி சத்தியாவும் சுவானியும் அப்படி பண்ணுவா நான் சொல்லல. எந்த ஒரு விஷயத்திலயும் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க எப்பவுமே சின்ன பிள்ளையா தான் கண்ணுக்கு தெரியும். கல்யாணத்துக்கு அன்னைக்கு தாலி கட்டுற வரைக்கும் நமக்கு அவங்க சின்ன பிள்ளையா தான் தெரியும். சத்தியா ஒன்றும் அவ்வளோ சின்ன பிள்ளை கிடையாது. காலேஜ் 2nd இயர் படிக்க போறா. இன்னும் காலேஜ் 3rd இயர்னு போவா. அடுத்தால வேலைக்கு போவா. அப்புறம் நமக்கு ஒத்து வராத ஏதோ ஒரு பையனை பார்த்துட்டு வந்து நான் இவனை தான் கெட்டுவேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? மணி அண்ணனும் மைனியும் நல்ல மனசுக்காரங்க, நல்ல வசதியான குடும்பம் வேற. பையலூர் 2 பேரும் நல்லா படிச்சிருக்கானுங்க, நல்ல வேலையிலே இருக்கானுங்க. நான் மூத்தவனுக்கு கல்யாணம் ஆயாச்சு, 2வது உள்ளவனு நல்ல வேலையில இருக்கான்னு தான் சொல்லியிருக்காவ. ஆனா அந்த பையங்களை நான் பார்த்தது கிடையாது. உனக்கு உடனே சரின்னு சொல்ல கஷ்டமா இருந்துன்னா அவங்க வீட்டு கல்யாண விசேஷத்துக்கு போவோம்ல, அப்ப பாரு, பார்த்து ஒரு 4 பேர்கிட்ட விசாரிப்போம். அதுக்கப்புறம் கூட நம்ம யோசிக்கலாம் இதை பத்தி. ஆமா ராணி, நல்ல சம்மதம், விட்டுறாத. அம்மா செல்வி நேற்று இப்படிதாம்மா சொன்னா. ஆனா அவங்க உடனே கல்யாணம் வைக்க மாட்டாவம்மா, ஒரு 2-3 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் வைப்பாவலாம். ஏன்னா மூத்தவனுக்கு இப்ப தானே கல்யாணம் ஆக போகுது, பெரியவன் சின்னவன் வந்து இப்பதான் வேலைக்கு ஏறி ஒரு 2 வருஷம் ஆவான். அதனால ஒரு 2-3 வருஷம் போட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி என்ன டீ, பிள்ளை படிச்சு முடிச்ச அப்புறம் வேலைக்கு போயிருவாள், கல்யாண வயசு தானே, என்னமோ நாளைக்கே கட்டி கொடுக்க கேட்ட மாதிரியே நீ பெருசா புலம்பிக்கிட்டு இருக்க. ராணி, ரொம்ப நாள் பொம்பளை பிள்ளைங்களை வீட்டில் வச்சுக்கிறது தப்பு தான். நீ என்னை பற்றி என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது ராணி. என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன். உன் பிள்ளைங்களுக்கு உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இப்போ இந்த நல்ல சம்மதத்தை விட்டுறாத, முடிச்சு விட பாரு. சத்தியகிட்டே இதை பேசிடு. பேசாம நீ வாக்கு கொடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சத்தியகிட்ட சொல்லி, இப்படி உனக்கு ஒரு இது வந்திருக்கு, அம்மாக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஒத்துக்குவேன்னு நாங்கள் நினைக்கோம். உன்னோட சம்மதத்தை வந்து கேட்கணும்னு எங்களுக்கு இருந்துச்சு, நாங்கள் கேட்டோம். நீ என்ன சொல்லுங்க என்னன்னு கேளு. உடனே கல்யாணம் கிடையாது, ஒரு 2-3 வருஷம் கழிஞ்சுதான் நீ நல்லா படிச்சு வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை புரிஞ்சுக்கணும். இவ கிட்ட நான் அதை பத்தி பேசவே இல்லக்கா. நான் உங்ககிட்ட பேசிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்துட்டு பேசலாம்னு நினைச்சேன். என் கிட்ட கேட்டா நான் இப்படிதான் சொல்லுவேன், அம்மையும் அப்படிதான் சொல்லுதாவ, செல்வியும் அதே தான் சொன்னா. இதுக்கப்புறம் நீ யாருக்கிட்ட கேட்க போற? அப்பா கிட்ட கேட்கணும்னாலும் கேட்டுக்கோ, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிக்கா, நான் இவ கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு முடிவு எடுத்துக்கிடலாம். சரி ராணி, எதனாலும் நல்லா யோசிச்சு முடிவெடு. சரியம்மா, நீ கிளம்பியாச்சா? நானும் குளிச்சுட்டு வந்துடட்டா? இக்கா அம்மா கிளம்பியாச்சு, அப்பா கூட போறாங்களாம். நீங்க நில்லுக்கா, குளிச்சுட்டு நம்ம இங்கே கோயிலுக்குலாம் போயிட்டு வருவோம். இன்னைக்கு சிவராத்திரி தானே, அம்மையும் சாயந்தரம் இங்கே தான் வாரேன் அப்படின்னாவ. அதனால நீ இங்கே நின்றுக்க, நந்தினி இங்கே நிற்கிட்டு பிள்ளைங்க எல்லாம் இப்போ வெளியே விளையாடிட்டு எடுத்துட்டு நிற்கும்ல. அப்படியா சொல்லுங்க. சரி, அப்போ நான் போய் பல்ல தேய்ச்சிட்டு வரேன், எனக்கு டீ மட்டும் போட்டு வை. சரிக்கா, நீ பல்ல தேய்ச்சிட்டு வா, நான் டீ போட்டு வைக்கேன்.